வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டின் ஐவகைகளில் ஒன்றான குறிஞ்சி நாட்டின் கொற்றம்பட்ட குலக்கொடியே என் பேர் கந்தபடன், தாய் பேர் மீனாட்சி வடுவச்சி, தந்தைய சொக்கேசுவுடன் நான் இன்று காலையிலிருந்து காலை கணக்கு முடித்துக் கொண்டு தாய் திரமாசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அதுமது காதலாசியாள். மானை பெண்களுடன் மான வெறுண்டு ஓடுதலை பெற்றது. மான்வோட நான்வோடு நான்வோட மான்வோட மான்வோட நான்வோடு இப்படியாக இங்கு வந்த மான் தங்களுடைய திணை வனத்துக்குள்ளே இழுந்து விட்டது. ஆனால் தங்களுடைய காவலர்களோ மான்குட்டியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்களிடத்தை அனுமதி கேட்க வேண்டும் என்று திட்டார்கள். தலைவி அப்படிங்கிற முறையில அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்ளுவனாக இங்கு வந்திருக்கூடிய மானுக்கு உண்டான பெருமைகளை கூறி சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்ச மான்னு இளமையான அழகு மானமா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. கலைமானம்மா சிலைமானம்மா இது காதோரோ இசைமானோ கவிமானம்மா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. இது கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானமா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. பள்ளிமாடி வந்ததெல்லாம் உண்மைதானமா, இதை வெள்ளி மல்ல காண்டு கொண்டு போவினாண்டமா. நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா, நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா. இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா, இல்லை என்று சொல்லிடாத வள்ளி மானமா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. எல்லையில்லா இன்பமான அன்புதானமா. குறிஞ்சி மலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகு மானமா. கலைமானமோ செய்மானமோ ஆக இப்படியெல்லாம் பெருமையான மான்குடி மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமையை தேடி தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்த குரலை பார்க்கலாம். மான் நுழைஞ்சது நீங்க பாத்தீங்களா? நான் தாமா பார்த்தேன். உள்ள போனதை பாத்தீங்களா? உள்ள போனதை பார்த்தனால வந்திருக்கிறேன். நீங்க 4 பேரும் பாத்தீங்களா உள்ள போனதை? ஏன்னா முதல் காவல்ல அண்ணன் இருக்கிறாரு, சரி, அடுத்து தோழி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் இருக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சாதான் அவங்களும் பார்க்கலங்கிறாங்க, சரி, இவங்களும் பார்க்கலங்கிறாங்க. இத்தனை பேர் பார்க்காத நுழைஞ்சதை நீங்க மட்டும் எப்படி பாத்தீங்க? எப்படி உள்ள நுழைஞ்சுன்னு சொல்றீங்க? முதல் காவல்ல உங்க அண்ணன் இருக்கிறாரு, சரி, உங்க அண்ணன் காவலாமா பாக்குறாப்ல? அவர் காவலே பார்க்கல, காதல்ல பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது என்னங்க, மேல நின்னு காவல் பாக்குறது நானு, நீங்க தான்
கீழே நின்னு காவல் பாக்குறது எங்க அண்ணன். சரி, என்னத்த பறவை எல்லாம் எது மார்க்கமா வரும்? நீங்க மேல ஆகாய மார்க்கமா தானே வரும். நான் மேல் நோக்கி பாப்பேன், எங்க அண்ணன் கீழ இருந்து மேல் நோக்கி பாப்பாரு. சரியா? வானம்பாடி ஒரு பறவைகளை தன்னுடைய இனிய கானத்திலே விரட்டிட்டு இருக்கீங்க. ஆளோளும் சோ இந்த இனிய கானத்திலே விரட்டிட்டு இருக்கீங்க. மேல இருந்து நீங்க காவல் பாக்குறீங்க. எப்படி நீங்க மேல இருந்து காவல் பார்க்கக்கூடிய நேரத்துல என்னுடைய மானாகப்பட்டது கீழ் வழியாக நுழைந்து விட்டேன். நீங்க சொல்றீங்க கீழே எங்க அண்ணன் தானே இருக்காரு. அதான் கேக்குறேன், நுழைஞ்சதை நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன். உள்ளதான் நுழைஞ்சுன்னு எப்படி சொல்றீங்க? நான் பார்த்தலமா சொல்றேன். அண்ணனாவது மேல் நோக்கி பார்த்தாரு, நீங்க எதை நோக்கி பாத்தீங்க? ஓஹோ, நான் உள்ள நுழைஞ்சதை நீங்க பாத்தீங்களா? நான் பாத்துர்க்கேன். இந்த ஆளு வந்து சொல்றாரு உள்ள நுழைஞ்சிச்சான். எது? அது எப்படி? அடுத்தவங்க பொருளுக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோம். சரிமா, இல்லாத எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? ஏய் வேடுவரே, ஏய் அவங்க தான் சொல்லணும். அவங்க தான் சொல்லணும். என்னன்னு உள்ள நுழைஞ்சிச்சுன்னு. அது சொல்ல மாட்டாங்க. என்ன காவல் பாத்துக்கிட்டு இருக்கோம், உள்ள நுழைஞ்சிச்சா நுழையலான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். நுழைஞ்சிருந்தா நுழைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லுவேன். சரி, நுழையாத எப்படி சொல்ற? அப்போ உங்களுக்கு நுழையல நினைக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, இல்லதான். இல்லாத எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? இல்லாத ஒரு பொருள் தேடி வர அவசியம் எமக்கு கிடையாது. அடுத்த பொருளுக்கு நீங்க ஆசைப்பட மாட்டேன்னு சொல்றீங்கல்ல. எப்படி மானு இதுக்குள்ளதான் நுழைஞ்சோன்னு எப்படியோ சொல்றீங்களே, எதனால சொல்றீங்க? நான் தானே விரட்டி வந்தேன். அப்ப நுழைஞ்சதை நீங்க பாத்துருக்கீங்க. நான் பாத்துக்கல. அப்ப உள்ள நுழையற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்படி போடு. ஏன்னா காவல்ல நீங்க இருக்கிறீங்கல்ல, உங்க அண்ணார் தடுத்து. இப்ப என்ன சொன்னா, நான் விரட்டி வரக்கூடிய அந்த அழகான மான்குட்டிய அப்படி கண்ணிமைக்கூடிய நேரம் தான் இப்படி எட்டி பிடிச்சிருப்பேன். ஆனா பாருங்க, ஒரு கெட்டிக்கார உங்க அண்ணன் தடுத்துட்டாரு. என்னன்னா நான் போது சத்தம் போடுவேன்னா அந்த சத்தத்துல தூங்கி விழுந்து எழுந்திருச்சு. அப்படி உடனே யாராவது நம்ம அண்ணி ஆடல உள்ள நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வேகமா என்னை மட்டும் தடுத்துட்டாரு. ஆனா விவரமானவர் பாருங்க, மான்குட்டி மட்டும் உள்ள விட்டுட்டாரு. மான்குட்டி மட்டும் உள்ள விடாம இருந்துட்டாருன்னா எனக்கு என்ன சந்தேகம்னா, மானம் பிடிக்கவே உங்களால முடியலையே. அடேங்கப்பா, எதுக்கு வந்தீங்க? மான்குடி எப்படி கிடைக்குதா? மான பிடிக்கவே அப்படிங்கிறீங்களே. சரி, நீங்க மட்டும் கொஞ்சம் அனுமதி கொடுத்து பாருங்களே. சரி. அடடடா, எப்பேற்பட்ட புடி தெரியுமா? ஏனா இந்த மான்குட்டியை மட்டும் நான் கையால பிடிச்சுன்னு வச்சுங்களே, பிடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஆயுசுக்கும் மறக்க மாட்டாங்க. இதெல்லாம் உள்ள நுழையறப்பே செஞ்சிருக்கணும். நுழைய விட்டுட்டு வந்து பிடிக்கிறனா இது என்ன அர்த்தம்? இடம் வந்து உங்களுக்கு சொந்தமானது. விட்டத பிடிக்க முடியுமா? ஏன் பிடிக்க முடியாதா? அப்படியே இருந்தாலும் அது யாருக்கு சொந்தமா இருக்கும்? யாருக்கு சொந்தமாகும்? எனக்கு தான் பிடிக்கிற யாரும் அவங்களுக்கு தான் சொந்தமாகும். அப்பனா நீங்க நுழையறதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டு போயிருக்கணும். நுழையதான் நுழைஞ்சிச்சுன்னு சொல்றீங்க. எங்க அண்ணன் பார்க்கல, தோழிக பார்க்கல, நாங்களும் பார்க்கல. இல்ல அப்படிங்கிறோம். நீங்க தேடி வந்த மான் இங்க இல்ல. அதே மாதிரி அடுத்த பொருளுக்கு நாங்க ஆசைப்பட மாட்டோம். சரி, அப்படியே இருந்தா பிடிச்சு கொடுத்துருப்போம். நீங்க புடிச்சலாம் கொடுக்க வேணாம், அனுமதி கொடுத்தாலே போதும். மத்த வேலையை நான், மத்த சோழியை நான் பாத்துக்குவேன். நான் பாட்டு ஏன்னா இடமாக்கப்பட்டு உங்களுக்கு சொந்தமானது, மானம் எமக்கு சொந்தமானது. நான் வர்ற வேகத்தை உடனே ஏற்றி இந்த மானுடைய பிடிச்சு வச்சுக்கல, சரி, அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க. என்னடா அது வந்த வேகத்துல விட ஒரே அப்படியா புடிச்சு விட்டாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை அனுமதி கேட்டுனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி உங்க மனசுல ஒரு தவிப்பு வந்துடக்கூடாது. அதனால உங்ககிட்ட அனுமதி கேட்டு என்ன சொன்னாலும் மான் இங்க இல்ல, நுழையவும் இல்ல. நீங்க இல்ல இல்லன்னு சொன்னானே, ஒரு கால நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல இல்லன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அப்ப என்ன சொல்லணும்? மான் இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அது எப்படி சொல்ல முடியும்? இருக்கா இல்ல, அத எப்படி சொல்ல முடியும்? அரிசி இருக்கா? இருக்கு. பருப்பு இருக்கா? இருக்குன்னு சொல்லி பழங்க. அப்படி இல்ல இல்லன்னு சொன்னா வச்சுல குடும்பத்துல தரித்திரமே உண்டாகுமா? அப்படி இல்ல குறைவா இருக்கு அப்படின்னு சொன்னால எப்படி இருக்குன்னு சொல்லணும்? குறைவாக இருக்கிறது, காலியாக இருக்கு. குறைவாக இருக்கிறது, காலியாக சொல்லினா அது நிறைவா இருக்காது. குறைவாக இருக்குன்னு சொல்லி பழகணுமா? இருக்குன்னு சொன்னாதான் அங்க குடும்பத்துக்கே சிறப்பு. அப்படி இருக்கும் பொழுது இடத்துக்கு உண்டான தலைவி நீங்க தேடி வந்திருக்கேன், விரட்டி வந்திருக்கேன், பிடிக்க வந்திருக்கேன். ஐயா வாங்க விடுவரே, உங்க மான்குட்டி நாங்க பார்க்கல, பார்க்கணும். சரி வாங்க, ரெண்டு பேருமே உள்ள போவோம். அப்படி நீங்க கூப்பிடணும். உள்ள உள்ளுக்குதான் நாம ரெண்டு பேருமே உள்ள போவோம். தைரியம் யாருமே இல்ல, நாம ரெண்டு பேரும் தனியா தான் இருக்கிறோம். எதுக்கு இல்ல போய் தேடி பாப்போமா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க அண்ணன்கள் எல்லாம் பத்தி உங்களுக்கு தெரியல போல இருக்கு. உங்க அண்ணனையா? ஆமா, அவரை பத்தி எமக்கு மட்டும் தாமா தெரியும். அப்படியே? ஆமா, ஏதா ஆரம்பத்திலே பாத்துட்டேனே. சரி வாங்க, உள்ள உங்களை கூட்டு போய் என்ன செய்யறது? அம்மா இடம் எங்க உங்க இடத்து சொந்தமா தானே? மான்குடி இருக்கா இல்லையாங்கறது நான் தானே சொல்ல முடியும். இல்லன்னு இத்தனை பேர் சொல்லி அத நம்பல, நீங்க இங்கக்குள்ள தான் இருக்கு அப்படினு சொல்றீங்க. சரி, இல்லன்னு நான் சொல்றேன். எங்க மேடு இருக்கு, எங்க பள்ள இருக்குன்னு வச்சு உங்களுக்கு தானே தெரியும். அப்ப பள்ளத்துக்கு மேட்டுக்கு ஏன் மான விட்டீங்க? உங்க வேலை என்ன வேலை? மான பிடிக்கிறது என் வேலை. அதானே உங்க வேலை. அதான் என் வேலை. ஏன் விட்டீங்க? அப்ப இந்த வேலையே சரியா செய்ய முடியாத என்னத்துக்கு இந்த வேலைக்கு வரீங்க? வேற எந்த வேலை நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படி மட்டும் நினைக்காதீங்க. சரி, நீங்க என்ன அடுத்த விட என்ன தகப்பொடுச்சதெல்லாம் கேட்டு தான் வாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படிங்கும்போது உங்க இடத்துல வந்து நான் பாட்டு போய் உள்ள நினைச்சிட்டு வச்சுக்கல, உங்க இடத்துல தங்கமோ முத்தமோ பவளோ வெள்ளி ஏதோ வச்சிருந்து கொஞ்சம் குறைவாயி போச்சுன்னா இந்த வேடு வர எங்க இருந்தோ வந்தாருப்பா, மானுடைய தேடி வந்து வந்தாரு, என் வீட்டுல இருக்க நகரத்துல ஆல்ட்டி போயிட்டு சொல்லி எம்மளை திருட்டு பண்ணுறதுக்கா அந்த மாதிரி பள்ளி ஏத்துக்குள்ள என் மனசு எமக்கு கிடையாது. அதனால உங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா பக்குவமா கையோட பிடிச்சு போலாம் அப்படிங்கிற நினைக்கிறேன். நீங்க நிக்கிற போல காட்டுக்குள்ள நீங்க தன்னந்தனி தான் நிக்கிறீங்க.
உங்களை போல ஒரு பெண்மணி என்ன பண்ணாரு அப்படின்னா சரி காட்டுக்குள்ள தன்னந்தனியா இருந்தாரு. என்ன போல ஒருத்தர் வேட்டைக்கு போனாரு. சந்தன மகாராஜா வேட்டைக்கு போக ஆரம்பிச்சாரு. சரி. வேட்டைக்கு போக கூட பார்த்தா இதே மாதிரி காட்டுக்குள்ள சரி தன்னந்தனியா வேட்டையானா கைக்கு ஒரு விலங்கு கூட சிக்கல. என்னடா அது ரொம்ப நேரம் ஆகி போச்சு, இன்னும் கைக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சரி ரொம்ப நேரமா களைப்பாயிருச்சு. சரி தண்ணியாவது குடிச்சுக்கலாம்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்க முடியல. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நீரோடைய பட்டது ஓடிட்டு இருந்துச்சு. சரி அதுல பார்த்தோன்னா அப்படி தண்ணி அள்ளி குடிக்கணும்னு சொல்லி மண்டிட்டு இரு கைகள் நீர் அள்ளி பருகலான்னு பார்க்க கூடிய நேரத்துல கண்ணுக்கு எதிர பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழகான பெண்ணு. இந்த ரம்பை ஊர்வசி மேனகை துளத்துமின்னு சொல்ல இந்த மொத்த அழகையும் சேர்த்து வைத்தால் எப்பேற்பட்ட அழகு இருக்குமோ அழகுன அழகு அப்பேற்பட்ட பேரழகி. பேரழகி கிட்டத்தட்ட யார சொல்றீங்க? உங்களை மாதிரிடும் வச்சுக்கலாம், வச்சுக்கலாமா? உங்களை மாதிரிடும் வச்சுக்கலாம். அழகுல உங்களை மாதிரி கூட அழகான பெண்ணு தான் சொல்றேன். தன்னந்தனியா காட்டு கணிச்ச உடனே இவன் போன வேலையை பார்க்க வேண்டியதானே. இந்த பெண்ணை பார்த்த உடனே உனக்கு தாகமே தணிஞ்சு போச்சுங்க. அப்ப கேக்குறாப்ல, ஏமா என்ன யாருமே இல்ல இந்த காட்டுக்குள்ள, நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்க, நானும் தன்னந்தனியா தான் நிக்கிறேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுது, சொல்லவா? இருந்தாலும் பேச்சலாம் பாத்தீங்களா? என்னங்க ஏமா அப்படி தவறா நினைக்கிறீங்க? நான் உங்களை சொல்றேன். யார சொல்றீங்க? அப்படி இல்ல, கதையில சொல்லி சந்தன மகாராஜா கேக்குறாப்ல, தண்ணி குடிக்க போனார்ல, தண்ணி குடிக்க போற விட்டுவிட்டு இந்த பெண்ணை பார்த்தோன்னே தாகமே தணிஞ்சு போச்சு. சரி பார்த்தோன்னே ஏமா தன்னதியா காட்டுக்குள்ள நிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை, பருவ பிள்ளை, வயசு பிள்ளை, நானே சின்ன பையனா நச்சனுக்கு முன்னு ஜம்முன்னு தான் இருக்கேன். உங்க பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வருதுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே உங்களை பார்த்தோன்னே என்ன எதுக்கு என்னைய பார்க்கத்த உங்களை பார்த்தோன்னு தானமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க. சந்தன மகாராஜா அந்த பெண்ணை பார்த்து கேக்குறாரு. அங்க நிக்கக்கூடிய பெண் யாரு? கங்காதேவி நின்னுட்டு இருந்தா. சரி அவளை பார்த்தோன்னே கேக்குறாரு, ஏமா உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு, ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கவா அப்படின்னாங்க. அந்தமா பாருங்க, நீங்க எங்க எனக்கு மட்டும் இல்லங்க, எல்லாருக்குமே அந்த ஆசை தாங்க வரும். அப்ப அவருக்கு அந்தமா சொல்றாங்க, நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, என்ன கேட்க போறீங்க கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி வாமா வலிக்கு அப்படின்னு சொல்லி உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன சொல்றீங்க? உங்களை தான். எவ்வளவு தைரியம் பாரு, வந்தவனே காந்தமான கம்பள பூந்த மாதிரி பூந்தப்பே தெரியும். நானும் ஒரு மார்க்கமாவே பேசிக்கிட்டு இருந்தான். எவ்வளவு தைரியம். எங்க அண்ணன் வீரதேவனை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவரை வந்தாலே என்னை பார்த்தாலே பயந்து ஓடி வருவாரு. அவர் எடுத்துக்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க. எது? ஆமா அப்படியா? அவர் என்ன பார்த்தாலே பயந்து போயிடுவாரு. யார்? அவரை பத்தி உங்களுக்கு தெரியல. வள்ளி பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்தா முழு முழு இருக்கு, நீ சந்தனத்தை பூசி விட்டு அனுப்பு. வள்ளி பொண்ணு, நான் உங்களை சொல்ல நினைக்கிறீங்களா? தவறா பேச மாட்டேன் நான், என்னைக்குமே அப்படி தவறா நினைக்காதீங்க. சந்தன மகாராஜா கங்காதேவி பத்தி கேக்குறாரு. ஏமா உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப அந்த பெண் என்ன தெரியுமா சொல்றாங்க? கல்யாணம் தானே பண்ணிக்கலாம், சரியா தாராளமா பண்ணிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு நிபந்தனை, திருமணத்துக்கு பிறகு நான் எங்க வேணாலும் போவேன், எப்படி வேணாலும் இருப்பேன், என்ன ஏன் போற எதுக்கு போற அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேள்வி செய்வேன். நானா இருந்தா சோத்துல வசத்தை வச்சு கொடுத்து கொண்டு போடுவேன். ஏது அந்த பெண்ணு தானமா சொல்றா, அந்த பெண்ணு கங்காதி தான் சொல்றாங்க. நான் எங்க வேணாலும் போவேன் திருமணத்துக்கு பிறகு, ஏன் போற எதுக்கு போற, அங்க போகாத இங்க போகாத, இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி செய்யாத அப்படி செய்யி அப்படின்னு சொல்லி நீங்க எதுவுமே ஒரு கேள்வி கேட்க கூடாது. கேட்டீங்கன்னா கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கலே, ஒரு வினாடி பொழுது கூட நான் கூட இருக்க மாட்டேன், உடனே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கங்காதேவி சொன்னா. இவன் பாருங்க என்ன சொல்றாப்ல பத்தில, ஏன்னா அழகான பெண்ணை பார்த்தோன்னே யாருக்கு தான் ஆசை இருக்காது. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் வாருங்க, ஆனா ஒன்னே பிரச்சனை கிடையாது, எனக்கு கல்யாணம் மட்டும் பண்ணிக்கமா அப்படின்னு சொன்ன உடனே இருவருமே சம்மதப்பட்டு பாத்தீங்கன்னா காதல் திருமணம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்மதப்பட்டு திருமணம் முடிஞ்சல ஒரு வருஷம் கழிச்சு ஒரு அழகான ஆண் குழந்தை, ஆக அழகுன அழகு அப்பேற்பட்ட ஒரு அழகு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைய இவ தூக்கிட்டு போறா. எங்க திரும்ப தூக்கிட்டு போனா? கங்கையில போட்டு. யாரை அவ இவன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க அவ இவ தூக்கிட்டு போனா விரல் இங்க வருது. விரல் விடுறதுனால தவறா இருக்கா ஐயா? விரல் விடுறதுனால தவறு இருக்கா? இங்க வருது. விரல் விடக்கூடாதா? தூக்கிட்டு போனா இல்லங்க, காது கொடைகின்ற பொழுது இல்ல, காது கொடைகின்ற பொழுது விரலை விட்டு பாருங்களே. இல்ல, காது கொடைகின்ற பொழுது விரலை விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சுகமா இருக்கும். காது விடுவது மட்டும் தான் நமக்கு பாதுகாப்பு. சில பேர் கோழி இறக்க விடுவாங்க, வேற என்னன்னு விடுவாங்க, அதோட காதை மட்டும் விட்டு பாருங்களே, சுகமா இருக்கும். பார்த்தோன்னு ஒரு அழகான ஆண்கள் பிறந்தவனே, நான் உங்களை சொல்லவே இல்லைங்க, கங்காதேவியை சொல்லிட்டு இருக்கேன். கங்கையில போட்டு குளிர எடுத்து போயிட்டா. சந்தன மகாராஜா சுதர்ச்சி கேட்க நினைச்சாரு, கேட்க முடியல. காரணம் என்ன? திருமணத்துக்கு முன்பதாக போட்டுக்கொண்ட ஒப்பந்தம். விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா யாராலும் நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. இப்படியே பாத்தீங்கன்னா 7 குழந்தைகள் பிறந்தது. 7 குழந்தைகளுமே பார்த்து கங்கையில போட்டு கொண்டுட்டா கங்காதேவி. ஏன்னா ஒரு அழகான பொண்டாட்டி வாழ்க்கை துணை இருந்த பிறகு பாதியில விட்டுட்டு போனா யாருக்கு தான் ஏக்கம் இருக்காது? எல்லோருக்குமே ஏக்கம் தான் செய்யும். அதே போல அந்த மனுஷனை கேட்காம இருந்தாரு. இப்படியே பாத்தீங்கன்னா 8வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 8வது ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை கங்கையில் போட்டுக் கொள்வதற்காக எடுத்து கொண்டு போறா. யாரு? கங்காதேவி. அப்பதான் சந்தான மகாராஜா கேட்கிறாரு, ஏண்டி ஏய், உன்னை எல்லாம் விட்டு வச்சிருந்தா இந்த பூமி தாங்கமா, இல்ல இந்த ஊர் தாங்கமா, இந்த நாடு தான் தாங்கமா, இந்த நகரம் தான் தாங்கமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு.
அப்ப கேட்ட உடனே 7 பிள்ளைய போட்டு கொண்டுட்டு இந்த பிள்ளையும் போட்டு கொள்வதாக எடுத்து போறீங்க, நீ எல்லாம் மனுஷியாடின்னு சொல்லி கேட்ட உடனே அப்பதான் அந்த பெண்ணு கோவப்பட்டு சொல்றாங்க, என்னைக்கு நீங்க நீ தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டீங்களோ ஒரு வினாடி பிள்ளை கூட நாங்க இருக்க மாட்டேன், நான் போறேன்டா எங்க அப்பா வீட்டுக்கு அப்படி சொல்லி பிள்ளை தூக்கிட்டு போயிட்டா. பிள்ளை திருப்பி சும்மா போனாங்க. அப்போ என்ன சொல்லி அப்போ ஒரு சபதத்தை போட்டு போறாங்க, இந்த குழந்தையை வளர்ந்து ஆளாக பிறகு ஒரு அரசனுக்கு உண்டான அனைத்து வித்தையிலுமே கற்ற பிறகு மறுபடியும் இந்த குழந்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லி போனா, அங்க வளர்க்கக்கூடிய குழந்தை யாராக அப்படி அப்படின்னா அவதான் பீஸ்மர் என்று சொல்லக்கூடியவள். பீஸ்மர் என்றாலே உறுதியான முடிவை எடுக்கக்கூடியவரான். அதுல என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, பூலோகத்துல மக்களுக்கெல்லாம் எப்பொழுது இறப்பு வருகிறதோ யமதர்மன் எப்பொழுது நினைச்சாலும் அப்பதான் அவருக்கு இறப்பு உண்டு. ஆனா பீஸ்மர் என்று சொல்லக்கூடியவருக்கு அவர் நினைத்தால் மட்டும்தான் அவருக்கு இறப்பு, அவர் நினைக்கல இறப்பே கிடையாது. அது போல அவர் அந்த வேட்டைக்கு போய் அப்படி பல சாதனை புரிஞ்ச மாதிரி நானும் இந்த வேட்டைக்கு வந்து இந்த மான்குடியை பிடிச்சு பல சாதனை புரியணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக வந்திருக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரி, மானை தேடி வந்திருக்கீங்க அப்படித்தானே? இத கையில வச்சிருக்கிறது என்ன? சிலிமுகம் என்று சொல்லக்கூடிய கை வைத்திருக்கிறேன். இத வச்சு என்ன செய்யலாம்? இத வச்சு என்ன வேணாலும் செய்யலாம்ல. ஆனா நான் எதற்காக வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒண்ணுமே செய்ய மாட்டேன், மனசால எதை நினைச்சா அப்படி காட்டினாலே போதும். அப்ப இவர் அத அப்பவே செஞ்சிருக்கணும், உள்ள நுழையறதுக்கு முன்னாடி காட்டி இருக்கணும். அப்படி சுலபமா காமிச்சு பிடிக்கிறதுக்கு மனசே இல்லமா. சரி, ஒரு முயற்சி இருக்கணும், அதுல பயிற்சி இருக்கணும். உள்ள விட்டுட்டு அப்புறம் இத காட்டி பிடிப்பீங்களா? ஆமா, எனக்கு காட்டுறதுக்கு மனசே இல்ல. எங்க காட்டணுமோ அங்க காட்டினா மட்டும் போதும் அப்படி நோக்கத்தோட நின்று இருக்கிறேன். மான் இல்ல, கட்ட வண்டி கடையான கலண்ட வண்டி, ஆளா பறந்த வண்டி, ஆடி ஆடி அடுத்த வண்டி, ஆளா பறந்த வண்டி, ஆடி ஆடி அடுத்த வண்டி, ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா மாட்டுக்கிட்ட ரமரமா, கட்ட வண்டி ஆளா பறந்த வண்டி, ஆடி ஆடி அடுத்த வண்டி, ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா மாட்டுக்கிட்ட ரமரமா, சொல்லலகி முத்து சொல்லலகி சிவகிற பேரழகி செஞ்ச வச்ச மாரழகி, கொண்டு வந்தாய் தாண்டா ஒரு கொடுமை மட்ட தரட்டா, கொழுந்து வத்தல தரட்டா அவன் கொடுமை மட்ட தரட்டா, எல்லா டம்பரு டப்பா குத்து ஆட்டம் ஆடுவே சோகா ஓட்டம் ஓடுவே, கரையில ஏடு தண்ணில நிற்பேன், தரையில குதிப்பேன், உடச்சி கோட்டையை பிடிப்பேன், எல்லா டம்பரு டப்பா குத்து ஆட்டம் ஆடுவே சோகா ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, ஆசைப்பட்டு புருஷ வரட்டுமே அடியம்மாடி, ஆயிரத வாங்கி தரட்டுமே அடியம்மாடி, ஆயிரத வாங்கி தரட்டுமே, ஆசைப்பட்டு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, ஆசைப்பட்டு புருஷ வரட்டுமே அடியம்மாடி, ஆயிரத வாங்கி தரட்டுமே. மாசி மாசத்துல கல்யாணம் வீதி ஊர்கோளம், மாசி மாசத்துல கல்யாணம் வீதி ஊர்கோளம், மூணு முடிச்சு வருவாண்டி, நான் பார்த்து என்ன கேட்டாலும் பூகுன்னு சொல்ல மாட்டாண்டி, நம்மளோட சேலை வாங்கிட்டு போல நினைச்சத போல கட்டுப்பாண்டி, பச்சை கிண்ணிய தொட்டு பறிக்க பச்சா வராண்டி, ஒரு பந்தல கட்டி மேலம் கட்டி அடிக்க சொன்னாண்டி, அடிக்கம்மாடி சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா ரெண்டு ஒண்ணு, அது என்னாதோ சம்மதம் உண்டாச்சோ, அது என்னாதோ சம்மதம் உண்டாச்சோ, பார்த்தா ஓர் மயங்க ஆண் பிள்ளை பாட்டமா பிள்ளை, பார்த்தா ஒரு மயக்கோ பிள்ளை பார்த்தமா பிள்ளை, ஆச்சா பார்த்தா ஓர் மயங்க ஆண் பிள்ளை பாட்டமா பிள்ளை, கையமலகை காலமலகை கட்டலகை தாண்டி போபாடி என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டாண்டி, நடந்தது நீ எங்க மேல நினைச்சது போல பாண்டி, ஆசைப்பட்டு அழகான பொருள் அதை பண்ணி கொடுக்க வரணுமே ஐயம்மாடி, 5000 வாங்கி தரட்டுமே, அடியம்மாடி 10,000 வாங்கி தரட்டுமே. அதனால நீங்க தேடி வந்த மான் இல்ல, மானுக்குள்ள அடையாளத்தை எடுத்து சொல்லுங்க, இருந்தா பிடிச்சு தரோம். சொல்லுங்க.